வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் அடுத்த செய்தி பக்தி சேனல் ஸ்ரீ சிவசக்தி வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இன்றைய பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய குக்குண்டி கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த செய்தி தொகுப்பை எங்கள் செய்தி வாசிப்பாளர் திருமதி கீதா அவர்கள் வாசிப்பதை இந்த தொகுப்பில் காணலாம். செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய குக்குண்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் திருக்கோயில் அமைக்கப்பட்டு இன்று 3/11/2025 தேதியில் கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள், கலவை சச்சிதானந்த சுவாமிகள், மூத்த குருசாமி வி தட்சிணாமூர்த்தி குருசாமி அவர்கள், இளைய குருசாமி எஸ் விநாயகம் குருசாமி அவர்கள் ஆன்மீக பெரியோர்களின் அருள் ஆசியோடும் பகவானின் திருக்கோவில் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து ஆலயத்தின் விமான கோபுரங்களுக்கு முதலில் கும்பாபிஷேகம் ஆலயத்தின் உட்பகுதியில் உள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ ஐயப்பசாமி, ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ வள்ளியம்மை, ஸ்ரீ தேவயானை ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவின் தலைமை என் மீரா நேதாஜி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னிலை, திருமதி சரஸ்வதி கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், திருமதி காஞ்சனா சேகர் ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எஸ் பதுமைநாதன், திருமதி ஜெயந்தி பிரகாசம், எஸ் சரஸ்வதி, எஸ் பேபி, கே வில்வநாதன், பி வெங்கடேசன், சி ஞானசேகர், டி ஜெயந்தி, சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் கே எல் இளவழகன் அவர்கள் மற்றும் எம் கே முரளி, ஒன்றிய செயலாளர் வளவனூர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர் சாரதி என்ற ஜெயச்சந்திரன், திரு மணிமொழி அவர்கள், திரு செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொடுத்து சிறப்பித்தார்கள். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஐயப்ப பக்தர்கள், கன்னிசாமிமார்கள், ஊர் பொதுமக்கள், நாட்டமைதாரர்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், குறிப்பாக பெரிய குக்குண்டி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள், பிரசாதங்கள் வழங்கப்பட்டு பின்பு மகா அன்னதானமும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய குக்குண்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் திருக்கோயில் அமைக்கப்பட்டு இன்று 3/11/2025 தேதியில் கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை சுவாமிகள், கலவை சச்சிதானந்த சுவாமிகள், மூத்த குருசாமி வி தட்சிணாமூர்த்தி குருசாமி அவர்கள், இளைய குருசாமி எஸ் விநாயகம் குருசாமி அவர்கள் ஆன்மீக பெரியோர்களின் அருள் ஆசியோடும் பகவானின் திருக்கோவில் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து ஆலயத்தின் விமான கோபுரங்களுக்கு முதலில் கும்பாபிஷேகம் ஆலயத்தின் உட்பகுதியில் உள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ ஐயப்பசாமி, ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ வள்ளியம்மை, ஸ்ரீ தேவயானை ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவின் தலைமை என் மீரா நேதாஜி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னிலை, திருமதி சரஸ்வதி கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், திருமதி காஞ்சனா சேகர் ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எஸ் பதுமைநாதன், திருமதி ஜெயந்தி பிரகாசம், எஸ் சரஸ்வதி, எஸ் பேபி, கே வில்வநாதன், பி வெங்கடேசன், சி ஞானசேகர், டி ஜெயந்தி, சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் கே எல் இளவழகன் அவர்கள் மற்றும் எம் கே முரளி, ஒன்றிய செயலாளர் வளவனூர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர் சாரதி என்ற ஜெயச்சந்திரன், திரு மணிமொழி அவர்கள், திரு செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கொடுத்து சிறப்பித்தார்கள். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஐயப்ப பக்தர்கள், கன்னிசாமிமார்கள், ஊர் பொதுமக்கள், நாட்டமைதாரர்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள்,
விழா குழுவினர் குறிப்பாக பெரிய குக்குண்டை கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு